பார்க்க போறோம். அவருடைய நாதமுனிகளுடைய முழு பெயர் வந்து ஸ்ரீரங்க நாதமுனிகள். காலம் வந்து 823 இருந்து 951 சொல்றாங்க. ஆனா காலம் வந்து இது குறிப்பிட்டு இதை சொல்லல, அவங்க ஒரு காலமும் வேறுபட்டு சொல்றாங்க. ஊர் வந்து வீரநாராயணபுரம், கடலூர் மாவட்டத்துல இருக்கு. பரம்பரை வந்து ஆச்சாரியர்கள், அதான் முதன்மையானவர்கள் அப்படின்ற குலத்துல வந்து பிறந்திருக்காரு. துறை வந்து வைணவ இறையியலாளர், வைணவ உரையாசிரியராகவும் இருந்திருக்காரு. தொகுத்த நூல் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். சில நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு, அது பின்னாடி பார்ப்போம். நாதமுனிகள் வந்து யோக வித்தை, தேவகான இசை ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதால இவர் வந்து திருவரங்க நாதமுனிகள், அதுல இருந்துதான் வந்து நாதமுனிகள் அப்படின்ற பேரு அவருக்கு வந்திருக்கும். அவர் வந்து பெரிய முதலியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த ஸ்லைட். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் வந்து நாதமுனிகள் தான். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 12 ஆழ்வார்களால பாடப்பட்டது. அதுல வந்து 4000 தமிழ் பாசுரங்களுடைய தொகுப்பு இருக்கு. வைணவ சமயத்தின் தமிழ் மறை அப்படின்ட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்றாங்க. மகாவிஷ்ணுவோடைய பெருமைகள் தான் வந்து அதுல இருக்கு. 9ல இருந்து 10ஆம் நூற்றாண்டுகள்ல நாதமுனிகளால் தற்போதைய வடிவத்தில் தொகுக்கப்பட்டது. அவர் எப்ப தொகுத்தாருன்னா 9ல இருந்து 10ஆம் நூற்றாண்டுல தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெயர் காரணம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பெயர் எப்படி தோன்றுச்சுன்னா, 4000 அப்படின்றதுக்கு தொகுப்பில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பொருள். திவ்யம் நம்பியாண்டார் திவ்யம் அப்படின்னா தெய்வீகமான அல்லது இறைவனை பற்றியது அப்படின்னு பொருள். பிரபந்தம் அப்படின்னா நேர்த்தியாக, பிரபந்தம்னாலே தொகுக்கப்பட்டது அப்படின்றதுதான் பொருள். அடுத்த ஸ்லைட். கட்டுதல்.